ஸோ, அதனால கொள்முதல் நிலையங்கள் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால உங்களது வாங்க முடியல. அதனால நீங்க கொஞ்சம் ரோட்லயே வைங்க. இல்ல அங்க வெளிய வைங்க. அதெல்லாம் வந்து அ சேமிப்பு குடோன்கள். அதாவது இந்த கொள்முதல் நிலையங்கள்ல இருந்து சேமிப்பு குடோன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க கொண்டு போய் அடுக்கிட்டோம்னா, இப்ப இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் வந்து காலியாயிடும். ஸோ, இத விட பெரிய குடோன் வந்து வேற இடத்துல வச்சிருக்காங்க. சேமிப்பு குடோன். நெல் மூட்டைகள் சேமிப்பு குடோன்னு ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ, இங்க இருக்கிற நெல் மூட்டைகள்லாம் வந்து அங்க கொண்டு போணும். அதுக்கு பல காரணங்கள். லாரி வரல, அது வரல, அவங்க வரல, இவங்க வரல, ஆளு வரல, வேலைக்கு ஆள் இல்ல. ஏகப்பட்ட காரணங்கள். அதுக்கு ஒரு பல காரணங்கள சொல்லி, நெல் கொள்முதல் நிலையங்களையும் பாதி நாட்கள் மூடி போட்டு, இந்த மாரி அலக்களிக்கிறது. விவசாயிகளை அலக்களிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஸோ, இந்த மாதிரி இருக்கு. சரி அப்படியும் சீக்கிரமா வாங்கிர்றாங்களான்னு பார்த்தா, அந்த நெல்மணிகள் வந்து 1 மாதமா அந்த கொள்முதல் நிலையங்களுக்கு வெளிய கொட்டப்பட்டு கிடக்கிறது. மூட்டையாகவும் அடுக்கப்பட்டு கிடக்கிறது. விவசாயிகள் வந்து நெல்மணிகள கொண்டு வந்து வெளிய கொட்டி வச்சுர்றாங்க. அத மூட்டையாவும் புடிச்சு வச்சுர்றாங்க. எல்லா வேலையும் முடிச்சு குடுத்துர்றாங்க. அந்த மூட்டைய வாங்குறதுக்கு, அந்த நெல் மணிகளை வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ம். ஆக்சுவலா ஒரு அரசாங்கம் வந்து நெல்மணிகள் வந்ததுன்னா, அத மூட்டை புடிச்சு உடனே வாங்கி, அத வந்து அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இருந்து அது சேமிப்பு குடோனுக்கு உடனே வந்து கொண்டு போக சொல்லணும். கொண்டு போக சொன்னா தான், அங்க மேலதிகாரிகள் சொன்னா தான், இங்க நெல் கொள்முதல் நிலையங்கள்ல வேலை செய்றவங்க சரியா செய்வாங்க. ஸோ, உணவுத்துறையில இருக்கிற அதிகாரிகள் வந்து சரியாக வேலை செய்யணும். சரியாக ஃபாலோ பண்ணணும். இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும். ஒரு ஒரு வாட்டியும் இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும். எல்லாம் கரெக்ட்டா பண்றாங்களான்னு. ஒரு நாளைக்கு எத்தன மூட்டை வாங்கணுன்ட்டு இருக்கு? சொல்றாங்க கவர்மெண்ட்ல சொல்றாங்க, சட்டசபையில சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 2000 மூட்டை வாங்குறோம் அப்படின்றாங்க. ஆனா அது வாங்குறாங்களா? குறைஞ்சது ஒரு 1000 மூட்டையாவது வாங்குறாங்களா? அப்படிங்கிறத பார்க்கணும். டெய்லி ஒரு 1000 மூட்டையாவது வாங்குறாங்களா? அப்படிங்கிறத பார்க்கணும். அதிகாரிகள் வந்து பார்க்கணும். இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும். நெல் கொள்முதல் நிலையங்கள இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும். அப்பப்ப இன்ஸ்பெக்ஷன் நடத்தணும். அப்பதான் வந்து அங்க எல்லாம்